செங்கல்பட்டில் கடத்தப்பட்ட லாரி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் செல்லப்பட்டு திரைப்பட பாணியில் மடக்கி பிடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த அன்பு என்பவருக்கு சொந்தமான லாரி பரனூர் சுங்கச்சாவடியில் ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அந்த லாரியை சென்னை நோக்கி வேகமாக கடத்திச் சென்றார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மகேந்திரா சிட்டி மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தடுப்புகளை வைத்து அந்த லாரியை தடுத்து நிறுத்த முயன்ற போதும் அந்த லாரி நிற்கவில்லை. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் அந்த லாரியை காவல்துறையினர் வேகமாக துரத்திச் சென்ற நிலையில் ஒரு காவலர் அந்த லாரியில் ஜாக்கி சான் போல தாவி ஏறி தொங்கியபடியே நீண்ட தூரம் சென்று லாரியை நிறுத்த முயன்றார். இந்த கலேபரத்தில் ஒரு வழியாக மறைமலை நகர் ரயில் நிலையம் அருகே லாரி நிறுத்தப்பட்டு கடத்தல் நபர் பிடிபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வயலில் வேலை பார்த்த பெண்ணிடம் ஆபாச சைகை காட்டியவரை பொதுமக்கள் தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வசவப்பனேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வயல்வெளியில் வேலை பார்த்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த 52 வயது மாயாண்டி என்பவர் அந்த பெண்ணிடம் ஆபாச சைகை காட்டியதாகவும் அது குறித்து உறவினர்களிடம் அந்த பெண் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த உறவினர்கள் மாயாண்டியை சரமாரியாக தாக்கி சாத்தான்குளம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாள்தோறும் நடந்து வரும் நிலையில் பொதுவெளியில் பெண்கள் அச்சமின்றி நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.